இன்னைக்கு வந்து பகவத்கீதா நம்ம வந்து இன்னைக்கு சாப்டர் 14 பற்றி இன்னைக்கு கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ சாப்டர் 14 டெக்ஸ்ட் 1. ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் சாப்டர் 14. நம்ம சாப்டர் 13 வந்து ஃப்ரம் 35 ஸ்லோகாஸ் இருக்குது. இந்த 35 ஸ்லோகாஸ்லேயே நம்ம வந்து முடிச்சுட்டு ஸோ டுடே இஸ் த இன்னைக்கு தான் சாப்டர் 14ஓட பிகினிங். ஓகே, ஸோ 35 ஸ்லோகா நம்ம வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 35 ஸ்லோகாத்தில் வந்து நம்மளுக்கு என்ன அதோட சம்மரி, ஸோ அதோட சம்மரி நம்மளுக்கு புரிஞ்சாதான் த நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வந்து நமக்கு புரியுது. ஸோ நான் வந்து வளவலன்னு சொல்லாமல் ஸோ ஸ்ட்ரைட்டாக அதோட மெயின் பார்ட், மெயின் சாப்டர் 13 என்ன அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ சாப்டர் 13 வந்து கிருஷ்ணா வந்து 3 விஷயம் மெயினாக வந்து சொல்கிறார். 3 திங்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீவா, பிரகிருதி அண்ட் பரமாத்மா. இதான ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீவா, பரமாத்மா, பிரகிருதி. ஓகே, இந்த ஜீவா வந்து டிசைர், அது வந்து டிசைர் பண்ணும். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆசைகள் அதெல்லாம் வந்து டிசைர் பண்ணுறது தான் ஜீவாவோட வேலை. அந்த டிசைர் பண்ணுறது வந்து செக்ஷன் பண்ணுறது, அப்படின்னா சொல்யூஷன் கொடுக்கறது வந்து அதான் பரமாத்மா, புருஷன். அந்த பரமாத்மா வந்து செக்ஷன் பண்ணிட்டோன்னு அந்த அந்த டிசைருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, செயல்பாடு போகிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மெட்டீரியல் நேச்சர், அதுதான் இந்த பௌதிக உலகம். ஓகே, இந்த சாப்டர் 30 என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம வந்து பந்தப்பட்ட ஆத்மா. எஸ், வி ஆர் கண்டிஷன் சோல். எப்படி நம்ம வந்து கண்டிஷன் இந்த மெட்டீரியல் நேச்சர், இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் வி ஆர் கண்டிஷன். ஓகே, இது வந்து தெளிவான ஒரு மெசேஜ். அன்டில் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து பந்தப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி என்ன வந்துன்னா, எப்படி இது பந்தம் வந்து எப்படி இது வந்து ட்ராக் பண்ணுது நம்மளை, இந்த லிவிங் என்டிட்டிஸை வந்து எப்படி வந்து இது வந்து ட்ராக் பண்ணுது. அதுதான் இன்னைக்கு வந்து அதோட தலைப்பு, த பைண்டிங் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் டுவர்ட்ஸ் த லிவிங் என்டிட்டிஸ். எப்படி அது வந்து ட்ராக் பண்ணுது நம்மளை, இந்த மெட்டீரியல் நேச்சர் எப்படி ட்ராக் பண்ணுது தான் அதுதான் சாப்டர் 14. இது வந்து எப்படி ட்ராக் பண்ணுது அதுதான் அதோட சாப்டர் 14. ஓகே, ஸோ சாப்டர் 13 வந்து we are conditioned because we are in the material nature. நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து கண்டிஷன்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இந்த பௌதிக உலகம் இந்த மெட்டீரியல் நேச்சர் எப்படி நம்ம வந்து கண்டிஷன் பண்ணுறதுன்னா இந்த சாப்டர் 14. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்டர் 14 வந்து நம்ம போவோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பாரம் பூயம் பிரபக்ஷாமி யானானம் யானம் உத்தமம் யாத்யானா முனாய சர்வே பரம் சித்திம் ஈது கதஹ. Translation: The Supreme Personality of Godhead said, "Again I shall declare to you the supreme wisdom, the best of all knowledge, knowing which all the sages have attained the supreme perfection." இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "Again I shall declare to you the supreme wisdom, the best of all knowledge, knowing which all sages." The best of all knowledge. இது என்னன்னா, கிருஷ்ணா அவர் சொல்கிறாரு, இந்த சாப்டர் 14, இந்த ஃபுல் சாப்டர் வந்து இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ். ஓகே, இதுதான் ஞானத்தில் சிறந்த ஞானம் இந்த சாப்டர். ஓகே, அண்ட் எவன் ஒருவன் வந்து இதை வந்து புரிந்து கொள்கிறானோ, இது ஏற்றுக்கிறானோ, ஐ மீன் சும்மா நீங்கள் வந்து எனக்கு புரியுது அப்படி இல்லை, முழுமுழுதலாக யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் பை யோர் ஹார்ட், முழுமையாக நீங்கள் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப have attained the supreme perfection.
நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது நம்ம சுப்ரீம் பெர்ஃபெக்ஷன், யூ ஆர் பெர்ஃபெக்ட். ஓகே, நம்ம வந்து இங்கே பிறந்ததுக்கு வந்து யூ ஆர் பெர்ஃபெக்ட். ஓகே, பேக் டு காட் பெர்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து முழு விலாவிரியாக வந்து நம்ம பார்க்குறது இந்த பர்பிளில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த பர்பிள் வந்து from the 7th chapter to the end of the 12th chapter, Sri Krishna is details reveals the absolute truth, the supreme personality of Godhead. Now the Lord himself is further enlightening Arjuna. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பகவத்கீதாவில் வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஓகே, 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து கர்ம யோகா, பக்தி யோகா அண்ட் ஞான யோகா. இந்த 3 யோகா வந்து இட்ஸ் அ வே எப்படி பக்தியை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணுறது, கிருஷ்ணா எப்படி அடையிறது, கிருஷ்ணா எப்படி அடையிறது, இதுதான் 3 வேஸ் இருக்குது. ஓகே, இந்த 3 வேஸ், இந்த 3 யோகாவில் முதல் யோகா நம்ம என்னன்னா இஸ் கனெக்டிங் டு காட். நம்ம யோகா வந்து அப்படியே காலை மடிக்கிட்டு அது வந்து எஸ் யோகா. யோகா வந்து ஹவு யூ ஜீவா கனெக்டட் வித் புருஷா, அதுதான் யோகா. நீங்கள் எப்படி கிருஷ்ணர் கூட, பகவான் கிருஷ்ணர் கூட வந்து கனெக்ட் ஆகிடுங்க, அதுதான் யோகா. ஓகே, ஸோ இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. எப்படி பகவான் கிட்ட வந்து நம்ம அடையிறது, ஓகே, கனெக்ட் பண்ணுறது. ஆனால் இந்த 3 யோகத்தில் வந்து சிறந்த யோகா வந்து பக்தி யோகா. ஏன் பக்தி யோகான்னு நம்ம சொல்கிறோம்னா, அக்கார்டிங் நம்மளோட ஆயுள் ரீதியாக பார்த்தாக்கா நம்மளோட உடம்போட ஸ்ட்ரென்த், நம்மளோட புத்தியோட கெப்பாசிட்டி, அது நம்மளோட அறிவு எல்லாமே இந்த கலியுகத்தில் வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தாக்கா த பெஸ்ட்டு வந்து பக்தி யோகம் தான். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் பகவானே சைத்தன்ய மகாபிரபுவை வந்துட்டு இதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, பக்தியை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது. ஓகே, அந்த பக்தியை எப்படி கிருஷ்ணா கிட்ட எப்படி அடையிறதுனா இந்த பக்தி மூலியமாக தான் போய் அடைய முடியும்னு அவங்க வந்து நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம குரு பரம்பரை இதுதான் குறிப்பிட்டிருது. ஓகே, this is the easiest way and most prescribed way. ஓகே, நான் வந்து 3 இது வந்து நெக்லெக்ட் பண்ணல. ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து பக்தி யோகம் தான் சிறந்தது. ஓகே, அதனால தான் இந்த புப்பட்டில் இங்கே போட்டிருக்கு ஃப்ரம் த 7th chapter to the 12th chapter 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கர்ம யோகா, ஃபர்ஸ்ட் சாப்டர் டு 6th chapter வந்து கர்ம யோகா, 7th chapterலேருந்து 12வது chapter வந்து பக்தி யோகா, 13th chapter to 18th chapter ஞான யோகா. ஓகே, ஸோ இங்கே வந்து 7th to 12th chapter வந்து கிருஷ்ணா வந்து அவர் ரிவீல் பண்ணுறாரு. ஓகே, அவரோட விராட் ரூபா வந்து காட்டுறாரு. அர்ஜுனா வந்து அப்படி பிரமிச்சு போய் இருக்கிறீங்கன்னா இது அந்த மாதிரி இருக்காரு. ஓகே, இது எல்லாமே புரியணும்னா, இந்த பக்தி யோகா வந்து புரியணும்னா நீங்கள் இந்த சாப்டர் 14 உங்களுக்கு புரிஞ்சாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பக்தி யோகா. ஓகே, ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி வருது. சரி பிரபு, நீங்கள் வந்து பக்தி யோகா தான் சிறந்ததுன்னு சொல்கிறீங்கன்னா இது ஏன் மீடல் வருது? இப்போ ஒரு கதைப்படி நம்ம பார்த்தாக்கா ஒரு கன்க்ளூஷனோ ஒரு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக நம்ம வந்து கடைசியாக தான் நமக்கு தெரியும். எல்லாமே சொல்லிட்டு ஒரு எண்டிங்கில் தான் நமக்கு தெரியும், ஓ இதான் அந்த மாதிரி. ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த பக்தி யோகா வந்து 2வது அதாவது 7 to 12 வந்து அங்கே வச்சிருக்காரு? ஏன் தள்ளி போயிட்டு 30 அந்த எண்டில் ஏன் வைக்கிறாரு? ஏன் வைக்கல? ஏன் இது நம்ம இது கோட்ரூ பண்ணிட்டோம், பக்தியை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஞான யோகா தெரிஞ்சாதான் இந்த சென்டர் பார்ட் வந்து நமக்கு புரியும். இது வந்து சும்மா குழப்படியாக இல்லை. நம்ம உண்மையான இந்த ஸ்டோரிஸ் புக்கில் நான் பார்த்தாக்கா வேறு புக்கில் நான் பார்த்தாக்கா அது கரெக்டாக இது இருக்குது. ஆனால் இது மட்டும் ஏன் இங்கே மட்டும் இருக்குது? யாராச்சும் அதுக்கு பதில் தெரியுமா? நான் சும்மா ஒரு கேள்வி ரைஸ் பண்ணேன். ஏன் பக்தி யோகா வந்து மீடியில் வச்சுருக்காரு? ஏன் அது எண்டில் இருக்குல்ல? Anyone can answer the question?
இன்னைக்கு நான் கேட்குறேன் கேள்வி. எனிவன்? Okay, but why is this? Okay, Mataji. Why is it center? ஏன் அது வந்து நடுவில் இருக்கு Mataji? Okay, Mataji. Understand. This answer can be accepted, Mataji. But in தத்துவ ரீதியாக தத்துவ விருச்சா கௌரவ கோவிந்தா மகாராஜ் அவர் வந்து சொல்லியிருக்காரு, கிருஷ்ணாவை நம்மளுக்கு வந்து யூ வாண்ட் டு சீ கிருஷ்ணா ஒன்லி பை தத்துவம். நீங்கள் கிருஷ்ணா பார்க்கணுன்னா அறிய முடியும்னா தத்துவ ரீதியாக தான் வந்து கிருஷ்ணாவை பார்க்க முடியும். எவ்ரி திங் ஒரு ரீசன்ஸ் இருக்குது. கிருஷ்ணா ஏன் இது சொல்கிறாரு, கிருஷ்ணா ஏன் இங்கே வைக்கிறாரு, அந்த மாதிரி. இப்போ தத்துவ ரீதியாக நம்ம பார்த்தாக்கா ஏன் கிருஷ்ணர் இந்த சென்டர் மீன்ஸ் ஃப்ரம் 7 to 12 வரைக்கும் ஏன் கிருஷ்ணா வச்சாருன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாண்ட்விச் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த சாண்ட்விச்சில் வந்து அதோட இம்பார்ட்டன்ட் பார்ட் எங்கே இருக்குது, அதோட மிடில் பார்ட் தான், ரைட்டா? அதோட ஈஸி எல்லாமே அதோட மிடில் தான் இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம வந்து எப்படி கும்பிட்றோம், இப்படி தான் கும்பிட்றோம். ஏதாச்சும் ஒரு சத்திய வாக்கு ஏதாச்சும் நான் சத்தியம், அந்த மாதிரி போலீஸ்லாம் சத்தியம் வாங்குவாங்க, எல்லாமே நம்ம இதயத்துக்கு தானே போவோம். இதயம் எங்கே இருக்குது, நம்ம பாடியில் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பாடியில் நம்மளோட ஹார்ட் இருக்குது. ஸோ நம்மளோட ஹார்ட் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, த சென்டர் ஆஃப் அவர் பாடி. அண்ட் த சென்டர் பார்ட் ஆஃப் த எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதை எங்கன்னா அது நடுவில் இருக்குது. அதுதான் அதோட எசன்ஸ், பக்தி யோகம். அதனால தான் கிருஷ்ணா வந்து சென்ட்ரல் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுறாங்கன்னா, பகவத்கீதை ஹார்ட்டே இந்த பக்தி யோகா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் தத்துவ விருட்சா. ஓகே, ஸோ இது வந்து இந்த தத்துவ ரீதி வந்து நம்மளை எப்படி நம்ம வந்து தெரியணும் பிரபு. இப்போ வந்து ரொம்ப உதாரணம் நம்மளே படிக்கிறோம், சம்டைம்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸு, இந்த ஸ்வீட் ஸ்டாஃப் இதெல்லாம் நமக்கு புரியாது. இது வந்து எப்படி இந்த தத்துவம் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுதான் பை த ஆத்தரிட்டி. நம்ம குரு பரம்பரை மூலியமாக தான் நமக்கு இந்த தத்துவத்தை வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, இல்லாட்டி நம்ம வந்து சும்மா இந்த ஸ்டோரி புக் மாதிரி தான் நம்ம படிப்போம். ஸோ தத்துவ ரீதியாக நம்ம புரியணும்னா ஒன்லி ஃப்ரம் குரு பரம்பரை. ஓகே, ஸோ இது வந்து இங்கே சொல்லிப்பட்டது. இங்கே வந்து இஃப் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த புக்கெட்டில், if the next line வந்து, if one understand this chapter through the process of philosophical speculation, he will come to an understanding of devotional service. Okay, so இப்போ நான் philosophical speculation வச்சாப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது ஒரு ஸ்பெக்குலேஷன், இது வந்து ஒரு யூகம், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். இது அப்படி இல்லை. இது வந்து இட்ஸ் நாட் ரெண்டு டைப் யூகம். ஒன்று வந்து மென்டல் ஸ்பெக்குலேஷன், இது வந்து ஃபிலாசபிக்கல் ஸ்பெக்குலேஷன். ஓகே, மென்டல் ஸ்பெக்குலேஷன் வந்து எப்படின்னா, இப்போ நிறைய யானை, இப்போ சயின்டிஸ்ட்ங்க, இப்போ அந்த பெரிய பெரிய யானைங்க இந்த எல்லாம் படித்து இதெல்லாம் இருக்காங்களே. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு மென்டல் ஸ்பெக்குலேஷனில் வருவாங்க. அவங்களே ஒரு யூகப்படி கிருஷ்ணர் வந்து அவர் ஒளிவா அப்படி இங்கே இருக்கார், அவர் கிருஷ்ணர் உருவம் இல்லை, பகவான்க்கு இது நம்ம தான் இது ஏதோ உங்களுக்கும் தெரியும், நிறைய டிக்டாக்கு இது அவங்க ஒரு 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 பாயிண்ட்ஸ் வந்து போடுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லுவாங்க. இது எல்லாமே மென்டல் ஸ்பெக்குலேஷன். இது வந்து தி ஸ்பெக்குலேஷன் எப்படி வருதுன்னா, நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டி பொறுத்து, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அது வருது. நம்மள ஏதோ ஒரு இது நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் அது வருது. ஓகே, இது வந்து இந்த மாதிரி யூகம் இல்லை. திஸ் இஸ் ஃபிலாசபிக்கல் யூகம். வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், இல்லாட்டி நம்ம வந்து யூ கேன் மிஸ் கைடு. இந்த தத்துவங்கள்லாம் எப்படி வருதுன்னா, இட்ஸ் ஆல் ஃப்ரம் கிருஷ்ணா. வி ஆர் ஃபாலன் சோல். நம்மளுக்கு வந்து நமக்கு இது வந்து want to
இது கிராஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து பிடிக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த குருவோட mercy கிருப்பா வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த தத்துவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது வந்து எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து குருக்கிட்டேயோ வைஷ்ணவ சாதுக்கிட்டேயோ நீங்கள் வந்து லாயலாக இருந்து, சின்சியராக இருந்து, இந்த கிருஷ்ணர் பக்தியில் சின்சியராக இருந்து, எந்த விஷயம் நம்ம வந்து சர்வீஸ் இருக்கட்டும், எதாவது நம்ம சின்சியராக இருந்து நம்ம செய்கிறப்ப, அப்புறம் நம்ம வந்து இது படிக்கிறப்ப, இந்த எந்த சாஸ்திரங்களும் உபனிஷங்கள் நம்மளோட படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து திவ்ய சக்ஷுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஞான கண்ணுன்னு வரும். இது வந்து தமிழ் எப்படி நான் சொல்கிறது தெரியல, இதோ த ஐஸ் ஆஃப் நாலேஜ், ஞான கண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஞான கண்ணு தான் இது நீங்களே ஸ்பெக்குலேட் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு வந்து அதோட ஸ்வீட்னஸ் வந்து உங்களால் அறிய முடியும். ஓகே, உங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கிருஷ்ணாஸ் மீனிங், அதோட டீப் திங்ஸ் வந்து உங்களுக்கு அறிய முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு காடி இருக்குது, ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், திடீர்னு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு சவுண்ட் வருது, சிக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட்லாம் வருது. ஓகே, நம்மளும் என்னடா இது, ஒரு வேளை பேட்டரி போயிருக்குமோ, ஒரு வேளை எல்டர்னரி இந்த பாட் போயிருக்குமோ, இது போயிருக்குமோ, அது போயிருக்கோம், நம்ம ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணுவோம். ஓகேயா, அப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம போயிட்டு மெக்கானிக் கிட்ட போய் கொடுப்போம். அவன் அது ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அவனுக்கு டக்குன்னு தெரிஞ்சிருப்பா இதுதான் ப்ராப்ளம், கரெக்டாக கை அங்கே வைப்போம், அது ஓகே ஆகிடும். இதே நம்ம பெரும்பாலும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி, இது நம்மளுக்கும் அதே இருக்குது, நம்மளுக்கும் அது நம்ம நினைக்கிறோம் சமாதானம், எல்லாரும் சமாதானம். அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும், நம்மளுக்கு எப்படி தெரியல, அந்த கண்ணு அவனுக்கு அவன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவன் உடனே அவனுக்கு அந்த கண்ணு அவனுக்கு தெரியுது, அது வந்து அங்கே இருக்குது. நம்மளுக்கு தெரியல, ஏன்னா நமக்கு அந்த கண்ணு இல்லை. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நம்ம குரு வந்து குருவும் நம்ம மாதிரி சாதாரண ஆகல, அவருக்கு இப்படி நம்மளுக்கு தெரியாதா. இது பெரும்பாலும் நிறையா நான் பார்த்துருக்கேன். லைக் குருலாம் என்னது இது, அது மாதிரி ஒரு இது ரொம்ப சாதாரண ஹியூமன் பீயிங் தானே. ஸோ இதெல்லாம் ரொம்ப அப்புறம் குரு மூலியமாக வர்ற நாலேஜ் தான் அதான் தத்துவம். ஒரு நாள் தான் அது வந்து யூகிச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கண்ணில் தான் நம்மளுக்கு வந்து அந்த மெர்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, திவ்ய சக்ஷு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு, யானானம் ஞானம் உத்தமம். ஞானானம் ஞானம் யுத்தமம் அப்படின்னா the best of all knowledge knowing, the best of all knowledge knowing. இந்த சாப்டர் வந்து the best of all knowledge கிருஷ்ணர் வந்து குறிப்பிடுறாரு. இது எப்படி the best of all knowledge வரும்? அப்புறம் இதனால அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து 13 வரைக்கும் கொடுக்குறதுங்க அது பெஸ்ட் இல்லையா, அது மாதிரி ஒரு கேள்வி வரும். இது மட்டும் பெஸ்ட்டு, அப்புறம் அதுனா கிருஷ்ணா பெஸ்ட் கிஃப்டா அந்த மாதிரியா, இது பெஸ்ட். ஸோ த பெஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த 2 பிரகிருதி அண்ட் ஜீவா பற்றி பேசுகிறப்ப அந்த கேட்டகரியில் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் இன் வாட் ஜீவா அண்ட் பிரகிருதி. அண்ட் why it is best, ஏன் வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 13 சாப்டரில் என்ன பார்த்தோன்னா, என்ன சொல்கிறாங்க, யூ ஆர் பவுண்ட், நீங்கள் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் நேச்சரில் நீங்கள் ஓகே 13 சாப்டர் என்னதுன்னா, நம்ம வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து இருக்கிறப்ப, நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறப்ப நம்ம வந்து பண்டப்பத்து நம்ம என்டைகள் நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் நம்ம அசோசியேட், நம்ம வந்து இந்த மெட்டீரியல் நேச்சர் கூட இருக்கிறப்ப, ஐக்கியமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பந்தப்பட்டது, அதான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய கேஜ்குள்ளே நம்ம இருக்கோம்.
ஒரு கூண்டில் வந்து நம்ம இருக்கோம். ஆனால் நமக்கு தெரியல. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம ஒரு நம்ம வந்து ஃப்ரீயான ஒரு ஜீவாத்மா, நம்ம என்ன வேணாலும் செய்வான், இது இது இந்த உலகம் வந்து நம்மளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது அது மாதிரி. ஆனால் நமக்கு தெரியல, இது வந்து ஒரு கேஜில் நம்ம இருக்கோம். இது நமக்கு உணர முடியல. இப்போ எப்படின்னா, ஒரு கேஜில் இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த கேஜ் விட்டு வெளியாகும். அந்த வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? அந்த கீ. இந்த 13 சாப்டர் என்ன சொல்றதுன்னா, நீ வந்து கஷ்டப்படுற, ஏன்னா நீ இந்த கேஜ்குள்ளே இருக்க சொல்கிறாங்க. சரி, அந்த கேஜ் விட்டு நான் எப்படி வெளியாக வருது? அதுதான் அந்த 14 சாப்டர். அந்த கீ தான் 14 சாப்டர். அதான் அந்த பேஸ் ஆஃப் ஆல். அதுக்கு அந்த கீ இருந்தாக்கா நான் எப்படி எஸ்கேப் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. why it is best now, because அது explain of the modes of material nature. அந்த பௌதிக உலகத்தை பற்றி வந்து அது சொல்லியிருக்கு. அது வந்து எப்படி அது வந்து ஆக்ட் பண்ணும், அது எப்படி செயல்படும், அது எப்படி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இது விட்டு நம்ம எப்படி போகிறது, இது 3 திங்ஸ் வந்து அது இந்த சாப்டரில் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கீ, நம்ம எப்படி இந்த 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 கேஜ்குள்ளே நம்ம வெளியாகிறது வந்து அந்த கீயே இங்கே தான். ஸோ நமக்கு அந்த கீ கிடச்சிருந்தாக்கா நம்ம கூட்டத்தோடு நம்ம கிளம்பிடலாம் தானே. ஸோ அதனால தான் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சி இந்த சாப்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸோ வென் நம்மளுக்கு வந்து இந்த கீ கிடச்சாங்க, வாட் வில் ஹேப்பன், நம்ம பறந்துடுறோம். யூ வில் அட்டைன் த சுப்ரீம் பெர்ஃபெக்ஷன். ஸோ இந்த மொத்தம் இந்த சாப்டர் 14 என்னன்னா, இந்த 3 மோட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை பற்றி என்னது, அது எப்படி நம்ம வந்து நம்ம அதோட கட்டுக்கோப்பில் வந்து நம்ம இருக்கோம், எப்படி அதை விட்டு நம்ம வெளியாகணும், அது பற்றி தான் இந்த மெயினாக இந்த சாப்டர் 14 வந்து பேசி. ஓகே, ஸோ இந்த சாப்டர் 14 டெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்ன, கிருஷ்ணா வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க இந்த ஸ்லோகத்தை. இது வந்து என்னது, ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு கிருஷ்ணர். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும். பிஃபோர் ஆரம்பம் வந்து இது என்னது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரிதல் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வைஷ்ணவர் பற்றி நான் வந்து பேச போகிறேன். இட்ஸ் வெரி ஃபேமஸான ஒரு வைஷ்ணவர். இவர் பேர் வந்து ஜெயநந்த தாஸ். ஜெயநந்த தாஸ் வந்து இந்த மாதத்தில் தான் 10 மே வந்து அவரோட டிசப்பியரன்ஸ். அவர் திதி பார்த்தாக்கா 10th மே. ஆனால் அவர் இறந்த நாள் வந்து 1st மே 1977. அப்போ தான் அவர் இறந்தார். ஸோ யார் இந்த ஜெயநந்த தாஸ் பிரபு? ஜெயநந்த தாஸ் பிரபு வந்து இது வந்து என்ன ஒரு யூனிக்னா, நம்ம வைஷ்ணவர் கேலண்டரில் நம்ம பார்த்தாக்கா எல்லாமே ஆச்சாரியங்கள், எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு அந்த டைமில் இருக்கிறவங்க, ப்ரோபாட், பக்திசன் மகாராஜ், எல்லாமே சன்னியாசி ரினவுன்ஸ் அவங்க தான். ஓகே, ஆனால் இவர் வந்து ஜெயநந்த தாஸ் பிரபு வந்து ஹீஸ் சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பெரிய டிவோட்டி. பட் இஸ் நாட் அ சன்னியாசி, இஸ் ஜஸ்ட் வெரி பிளெயினான ஒரு டிவோட்டி. பட் வெரி வெரி சிம்பிள், நத்திங். அவருக்கு வந்து ஒரு இதோ இல்லை. இப்போ இப்படி சொன்ன நம்ம மாதிரி நான் அப்படின்னு நான் குறிப்பிட்றேன், நம்ம மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு டிவோட்டி தான். ஓகே, அவர் ஒரு சன்னியாசியோ குருவோ அந்த மாதிரி தான் இல்லை. ஆனால் அவர் வந்து வைஷ்ணவர் கேலண்டரில் வந்து வந்திருக்காருன்னா பிகாஸ் இட்ஸ் ரிக்வெஸ்டட் பை சில ப்ரோபாட். அவர் வந்து அவ்வளோ பெரிய இத்தனை ப்ரோபாட் காலத்தில் எத்தனையோ பேர் வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இவர் வந்து அங்கே போட்டிருக்காரு.
அட் த சேம் டைம் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, த கிங் ஆஃப் ராதா யாத்திரா. த கிங் ஆஃப் ராதா யாத்திரா ஏன் அவருக்கு வந்து அந்த கிங் ஆஃப் ராதா யாத்திரான்னு அந்த பேர் வந்து வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜெயநந்தா தாஸ் பிரபு அவரோட மெட்டீரியல் நேம், அவர் வந்து பிஃபோர் இனிஷியேட்டட் நேம் வந்து ஜிம் கொஹோர். அவர் வந்து ஒரு யுஎஸில் சேர்ந்த ஒரு பிரபு. அவர் வந்து வெள்ளக்காரர், அவர் இந்தியன் கூட அவர் இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவர் வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி கிரேட்டான ஒரு சோல், ஒரு டிவோட்டி. ஸோ அவர் பேர் ஜிம் கொஹோர். அவர் வந்து 27 ஏப்ரல் 1939 வந்து அவர் பிறந்தார். இங்கன்னா டேட்டான் யூஎஸ்ஏல வந்து அவர் பிறந்தார். அவருக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி எடுத்திருக்காரு ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இதில் அவர் வந்து வெரி ஸ்மார்ட்டான ஒரு பர்சன், ஒரு ஸ்மார்ட் அண்ட் சிஸ்டம் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அவர் நல்லா உயரமாக இருப்பார். அண்ட் அவர் வந்து என்ன வெரி ஸ்மார்ட். ஏன்னா அவர் யூனிவர்சிட்டி படிக்கிறப்பலே எல்லா செமஸ்டரும் அவர் டீன் லிஸ்டட். அப்போ நான் 3.75 மேலே தான். அவர் வெரி ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட். அவ்வளோ ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் இருந்தோம் அவர் வந்து டேக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு. அந்த காலம் இது பிஃபோர் ஹரிகிருஷ்ணா வர்றப்ப அவர் டேக்ஸி தான் ஓட்டுவார். அப்புறம் ஏன் டேக்ஸி ஓட்டுறவங்க கேட்குறப்ப அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த அப்பர் கிளாஸ் பீப்புளில் வந்து என்னால் சூட் ஆக முடியாது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பணக்காரங்க இருக்கிற கூட்டத்தில் வந்து என்னால் நான் வந்து அந்த குரூப்பில் வந்து நான் இருக்க முடியாது, எனக்கு அந்த இதில் வேணாம், எனக்கு பிடிக்கல. அவருக்கு அப்பவே அவருக்கு வந்து இயல்பாகவே அவருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கு சம்பாதிக்க முடியும், அவருக்கு நிறைய ஆஃபரில் வந்துருக்கு, ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அவர் டேக்ஸி தான் ஓட்டிகிட்டு இருக்கார். ஓகே, அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஒரு கடவுள் ஒரு இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவருக்கு வந்து ஒரு நாஸ்திகள் மாதிரி அவர் ஒரு இது, அவருக்கும் கடவுளோட இதிலே இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் வந்து 1967 வந்து அவர் இனிஷியேஷன் அவர் எடுத்தார். ஆனால் பிஃபோர் தட் வந்து அவர் வந்து ஒரு டிப்ரெஷனில் அவர் இருந்தார். அவர் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த டைமில் வந்து அவர் ரொம்ப டிப்ரெஷன்லாம், ரொம்ப கவலையில், ரொம்ப சோகத்தில் அந்த மாதிரி இருந்து சூசைட் செஞ்சுக்கலாமா, தற்கொலைக்கு போயிடலாமான்னு அந்த முடிவில் இருந்தார். அப்புறம் அந்த டைமில் பார்த்துட்டு ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் வந்து த இந்தியன் குரு வந்துட்டு யூஎஸ்க்கு வர்றாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் வந்து அவர் படிக்கிறார். எங்கன்னா அவர் இடத்துக்கு வந்து வராங்கன்னு ஒரு ஆர்டிக்கிள், ஒரு சின்ன நியூஸ் ஒரு பேப்பரில் வந்து வருது. அவர் எடுத்து படிக்கிறார். படிச்சுட்டு இந்த குரு வச்சுட்டு சரி சும்மா போய் பார்ப்போமே அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த டைமில் ஃபர்ஸ்ட் காலேஜ் இருக்கிறார். பிரபுபாட்டை போய் பார்க்குறாரு. ஆனால் பிரபுபாட் வந்து யூஎஸ் தான் அவர் வராங்க. ஸோ அவர் போய் அவர் கிளாஸ் வந்து கேட்குறாரு, பாகவதம் கிளாஸ். அவர் கேட்குறப்ப வந்து அவருக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து முன்ன அவர் சின்ன வயசில் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து அவர் சர்ச்சுக்கு போயிருப்ப பாட்டிக்கிட்ட கேட்டிருக்காரு. பாட்டிகிட்ட கேட்டிருக்காரு, நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க அந்த மாதிரின்னு. அவர் சொல்லியிருக்காரு, கடவுள் எங்கே இருக்காரு அந்த மாதிரி கேட்குறப்ப பாட்டினால் அது பதில் சொல்ல முடியல. எங்கே கடவுள் அந்த மாதிரி கேட்குறப்ப பாட்டினால அவருக்கு பதில் சொல்லல. ஸோ அந்த கொஸ்டின் வந்து அவர் மனசுக்குள்ளேயே அவர் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த எப்போ வந்து பிரபுபாட்டை பார்த்தாங்களோ பார்த்துட்டு அவங்க பிரபுபாட் வந்து அவங்களோட கேள்விக்கு வந்து பதில் அளித்தாங்க. அந்த பதில் அளித்த போது அவருக்கு வந்து அவர் அங்கே அவர் டிவோட்டட், அவர் அங்கே பிரபுபாட் இவர் தான் ஒரு குட் ஆன ஒரு குரு. ஏன்னா அவர் பார்த்ததுல சண்டை ரொம்ப சீட்டிங் குருஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவர் தான் என்னோட குருன்னு சொல்லிட்டு அந்த டைம் February 1967 வந்து பிரபுபாட் கிட்ட வந்து அவர் இனிஷியேஷன் வாங்குறாரு. அப்புறம் அவர் பேர் வந்து ஜனநந்தா தாஸ்ன்னு அவர் பேர் வந்து. ஓகே, ஸோ ஜனநந்தா தாஸ்
அவர் வந்து ஹீஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு என்டியூசிஸ்டிக்கான ஒரு பர்சன், சரியான ஆக்டிவான ஒரு பர்சன். அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு பர்சன், ஒரு சாதாரண பர்சன் வந்து வேலை செஞ்சால் அவருக்கு மேலே 2 வாட்டி எக்ஸ்ட்ரா எனர்ஜியை போட்டு அவர் வந்து செய்வார். அவர் எல்லா வேலையிலும் அவர் எக்ஸ்பர்ட். அலுவலில் சரி, குக்கிங்கில் சரி, கிளீனிங்கில் சரி, அவர் எல்லா இதில் சகலாகால வல்லவன் மாதிரி அவர் அப்படி துருத்துருன்னு இருப்பார். இவ்வளோ பாடி செம்ம டஃப்பாக இருக்கும் அவங்க பாடியும். நல்லா பிரசாதம் அவனுக்கு பிடிச்சது கிருஷ்ணா இதில் பிரசாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா சாப்பிடுவார் அண்ட் நல்லா செவி செய்வார். அண்ட் அவருக்கு வந்து இருக்கிற ஒரு வெரி குட் ஒரு குணம் என்னன்னா வெரி வெரி ஹம்பிள். நம்ம ஹம்பிள்னு சொல்கிறது வந்து அவரோட ஹம்பிள் எப்படின்னா, அவருக்கு வந்து அவர் தான் பைனியரான டிசைபிள் பிரபுபாதோட. ஏன்னா அது பிகினிங்கில் வந்து அவர் தான் பிரபுபாதோட டிசைபிள். அந்த பிகினிங் காலத்தில், ஏர்லி காலத்தில் ஒன் ஆஃப் பிரபுபாத் டிசைபிள் வந்து இவர். அண்ட் பிரபுபாத்க்கு வந்து அவர் எப்படின்னா, அவர் டிசைபிள் சாரி, அவருக்கு ஏதோ ஒரு இதில் வந்து பிரபுபாத்க்கு வந்து when he see Prabhupada in அவர் வந்து லைக் இஸ் டிவோட்டட் டு பிரபுபாத். அப்போ அவருக்கு வந்து பிரபுபாத் வந்து $5,000 அப்போ அந்த காலத்தில் 1967 நீங்கள் நினச்சி $5,000 அவர் வந்து நல்லா வேலை செய்வார். அவர் டாக்ஸி டிரைவர், அவர் எல்லாமே வச்சு நவுத்துறதும். அப்பயே $5,000 வந்து பிரபுபாத் கொடுத்து பௌகீதை வந்து பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தார் அந்த டைமில். அண்ட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னா, இஸ் வெரி வெரி ஹம்பிள். அவர் ஹம்பிள் எப்படின்னா, அவர் நல்லா வேலை செய்கிறப்ப சம் பீப்புள் சொல்லுவாங்க, நல்லா வேலை செய்கிறோம், வெரி குட் டிவோட்டிலாம் சொல்கிறப்ப அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்ல, எனக்கு அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவங்க பொங்கல் தானே அவங்க அந்த விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம் அந்த மாதிரி. அண்ட் அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குறேன், ஏன்னா அவர் சீனியர் டிசைபிள். ஸோ அவங்களுக்கு பொசிஷன் கொடுக்குறப்ப எனக்கு ஒரு பொசிஷன் எனக்கு வேணாம், நான் வந்து பிரபுபாதோட டிசைபிளாக எனக்கு இருக்கிறேன், கிருஷ்ணாவோட சேவகனாக இருக்கேன், நான் வந்து ஒரு பொசிஷனும் எனக்கு வேணாம், நான் இப்படி தான், நான் க்ளீனிங் குக்கிங் அதுதான் என்னோட இது, எத்தனை மேனேஜ்மெண்ட் வந்தாலும் நான் ஒரு கூட டாலரேட் பண்ணிட்டு நான் போவேன். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு குணம் வரும். அண்ட் ஸோ அவர் ஏன் வந்து இந்த ராத யாத்திரை கிங்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒன்று அவர் நான் பிஃபோர் நான் சொல்கிறது, இப்போ நம்ம ராத யாத்திராலாம் பார்க்குறப்ப அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஜெகநாத் பாலாஜி சூப்பர் கீழே வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், அங்கே வந்து ஒட்டியிருப்பாங்க, அந்த ரதத்தில் வந்து ஒட்டியிருப்பாங்க, அங்கே வைக்கணும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து தெரியல, மேபி நீங்கள் ரிலைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஏன்னா நெக்ஸ்ட் ரத யாத்திரை வரப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே வந்து அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். இஸ்கான் எல்லா ரத யாத்திரம் கண்டிப்பாக இது இருக்கணும். இது ஏன்னா பிரபுபாத் சொல்லியிருக்காரு, எந்த ரத யாத்திரா வந்து இங்கே போதும் அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அது ஏன் அது கண்டிப்பாக இருக்கணும்னா, ஏன்னா அவர் கிங்கு, ரத யாத்திரை கிங்குன்னு சொல்கிறாங்க. ஏன் கிங்குன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து பிரபுபாத் வந்து யூஎஸ்க்கு போகிறப்ப ரத யாத்திரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பிரபுபாத்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜெகநாத் ஒரு டேட்டி வந்து அவரோட டிசைட் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஜெகநாத் ஒரு டேட்டி மட்டும் தான் வரும், ஆனால் பாலதேவ் சுபத்ரான்னு இருக்க மாட்டாங்க. அப்புறம் பிரபுபாத் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி திருப்பி அனுப்பிட்டு எனக்கு பாலாதேவ் சுபத்ரா ஜெகநாத் எல்லாமே சேர்ந்து 3 பேர் சேர்ந்து எனக்கு அந்த டேட்டி தான் வேணும். ஸோ அந்த டேட்டி வர்றப்ப யூஎஸில் வந்து அதுதான் வச்சு வொர்ஷிப் பண்ணாங்க. அண்ட் பிரபுபாத் வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை, இங்கே வந்து நான் ரத யாத்திரை செய்யணும், ஜெகநாத் பூரி எப்படி ரத யாத்திரை செய்கிறாங்களோ அதே தான் நான் இங்கேயும் நான் செய்யணும் தான் அவருக்கு ஒரு ஆசை. இது எப்படியோ இவருக்கு வந்து தெரிய வருது, என் குரு மகாராஜ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட கனவு இந்த ரத யாத்திரை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அது வந்து ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இவர் என்ன செஞ்சாருன்னா, பிரபுபாத் இது பிடிக்கும், எப்படியாச்சும் நான் இது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், அந்த ரதத்தை வந்து அவர் தான் பில்ட் பண்ணார், அவர் தான் முன்னோடி செஞ்சு, அவர் தான் அந்த டைமில் ஹீஸ் த ஒன் ஸ்டெப் பண்ணிட்டு நான் இந்த ரதத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட டீமோட அவர் செஞ்சார். அது ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை வந்து எங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ 1967 ஜூலை 9 வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை, அது வந்து அவங்களோட சேரியட்,
அது இவர் தான் அந்த சேரிட்டி அவர் செஞ்சார். அது மட்டும் இல்லை, அவர் எல்லாமே ஃபைனான்ஸ்லேருந்து டொனேஷன்லேருந்து அந்த போலீஸோட செக்யூரிட்டி கார்டு எல்லாமே இவர் மட்டும் தனியாக அவர் போய் ஒன்று செஞ்சார். ஒரு பெரிய வேலை, எல்லா வேலையும் இவரே தனியாக வச்சு செஞ்சார். இருக்காங்க, ஹெல்ப்லாம் இருக்காங்க, பட் இவர் தான் லீட் பண்ணாங்க எல்லாமே. ஸோ த ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை வந்து சக்சீட் பை ஜனார்தன தாஸ் பிரபு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரத யாத்திரை வர்றப்ப இவர் வந்து 3 ரத யாத்திரை இவர் செஞ்சார். சென்ட் பிரான்சிஸ்கோ, நியூயார்க் அண்ட் பிலிப்பின்ஸ். அது வந்து யூஎஸில். அண்ட் 1976 வந்து ஐ திங்க் ஸோ நியூயார்க் ரத யாத்திரை நடக்க போகுது. 1976 நியூயார்க் ரத யாத்திரை வர்றப்ப இவருக்கு வந்து சரியான அவருக்கு வந்து ஒரு லம்ப் எங்கேயும் ஒரு பாடியில் வந்து ஒரு கட்டி மாதிரி வருது. ஏன்னா அவர் செம்ம வலி அவருக்கு. ஆனால் அவருக்கு வந்து என்னடா திடீர்னு இந்த மாதிரி வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் காட் பிரதர்ஸ் அவங்களோட இவங்களாம் இருப்பாங்களே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து அவங்களோட டிசைபிள்ஸில் காட் பிரதர்ஸ்லாம் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இது மாதிரியா பார்க்குறப்ப ஒரு மாதிரி கேன்சர் மாதிரி தோணுதே அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு சம வலி தான். ஆனால் அவர் என்ன சொன்னார், பிரபுபாட் கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா பிரபுபாட் கிட்ட சொன்னாக்கா இவரை வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அது வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பிரபுபாட் கிட்ட சொல்லாதீங்க, பிரபுபாட் மனசு கஷ்டமாயிடும் சொல்லிட்டு பரவாயில்ல, இந்த ரத யாத்திரை முடிஞ்சோடனே அப்புறம் நான் பார்த்துக்கலாம். அதோடு அவர் வந்து அது கவலைப்பட அந்த ரத யாத்திரை எப்படியாச்சும் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் 1976 அவர் வந்து நியூயார்க் ரத யாத்திரை வந்து சக்சீட் பண்ணார். அது பண்ணிட்டோன்னே அவர் வந்து அப்படியே ஃபினிஷ்லாம் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். அப்புறம் உண்மையான பார்த்தாக்கா அவருக்கு வந்து லுக்கீமியா வரும். லுக்கீமியா கேன்சர் தான். ஸோ அந்த டைமில் அவர் வந்து ரொம்ப டவுன் ஆகிருந்தார். அவர் வீல் சேரில் இருப்பார். என்ன அவர் இவந்தோ அவர் வந்து வீல் சேரில் அவர் வீல் சேரில் இருந்தால் கூட அவங்களோட சர்வீஸ் வந்து ஒன்றும் எப்படியாச்சும் வந்து சர்வ் பண்ணோம் சொல்லிட்டு வீல் சேர்லேயே அவர் எதோ அது முடிஞ்ச அளவுக்கு அவர் செய்வார். என்ன சொல்லிட்டு ஒன்றும் நான் விட்டுட்டேன். இப்போ இந்த ரத யாத்திரைலாம் செய்கிறப்ப அந்த ரதம் அவர் தான் செய்வார், முன்னாடி நின்று அவர் செய்வார். அது செய்கிறப்ப அன்டில் அந்த ரத யாத்திரை முடிகிற வரைக்கும் அவர் அந்த ரதம் கூட தான் அவர் தூங்குவார். அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கும், அந்த ரதம் செய்கிறப்ப அவர் அந்த சைட்டில் இருக்கும். அது கூட தான் அங்கேயே பாயப்பட்டு அங்கேயே தூங்குவார். அது கூட தான் அவர் இருப்பார். ஸோ அவர் ஃபுல் டெடிகேட். அது கூட அவருக்கு தூக்கமே ஒரு 2 ஹவர் தான் அவர் தூங்குவார். அவர் தூங்கி எழுந்தோடனே அவர் ரதம் செய்வார், அங்கேயே சமைப்பார், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவங்களோட வேலையே அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு வந்து நுக்கியுமே வந்துட்டோடனே அவர் வீல் சேர் பவுண்ட் ஆகிடுவார். அப்பயும் அவர் விடமாட்டார், அங்கெங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி செய்வார். அவருக்கு இன்னொரு மகிமை என்னன்னா, யாராச்சும் அவர் கூட வந்து பேசினாலே they will get attracted. கிருஷ்ண பக்திக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவருக்கு வந்து அது ஒரு மேபி அவருக்கு ஒரு பவர் அவருக்கு அது ஒரு மெர்சி அவருக்கு. ஸோ அவருக்கு இது வந்தோடனே கடைசி இன்னொரு ரத யாத்திரை வந்து லாஸ் ஏஞ்சலஸில் வருது. அந்த லாஸ் ஏஞ்சலஸ் 1977 அதுதான் இன்னொரு ரத யாத்திரை வருது. அவங்களால ஏந்திரிக்க முடியல, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் இப்படியாச்சும் கடைசி வரைக்கும் அவர் கடைசி கால் அவர் எடுத்து டொனேஷன் கேட்க போகிறார். அவங்களால ஃபோன் கூட அவரால் எடுக்க முடியல. அது வந்து நான் கூகுள் காட் பிரதர்ஸ் பேசுகிறது நான் பார்த்து நான் சொல்கிறேன். அவர் வந்து கடைசியாக வந்து ஃபோன் கூட அவர் தூக்க முடியல, அந்த நிலைமைக்கு ஆகிட்டார். ஸோ அது வரைக்கும் அவர் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு பிரபுபாட்டாங்க. ஸோ அன்டில் he cannot pick up the phone call. ஸோ அவர் அப்படியே விட்டு அவர் முடிஞ்சு அப்புறம் அவர் வந்து 1 May 1977 வந்து அவர் வந்து இறந்துடுவார். இந்த உடல் விட்டு பகுதி உழுக விட்டு அவர் வந்து பகவான்கிட்ட போய் சேருவார். ஸோ அவங்க இறந்துட்டோன்னே பிரபுபாட் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். பிரபுபாட் என்ன எழுதுவார்னா, அவர் தான் அவங்க ஃபேவரட்டான ஒரு டிசைபிள். அவர் இன்னும் சொல்லிப்பாங்க இவர் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு மாதிரி அவர் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு மாதிரி இருக்கார். ஏன்னா பாடி டஃப்பாக டாலாக அந்த மாதிரி. ஸோ இவர் கண்டிப்பாக இவர் வந்து கோலோகாக்கு போயிடுவார். அவரே படிப்படியாக அவர் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு என்ன
அண்ட் ஐ ஆர்டரிங் தட் இவரோட ஃபோட்டோ வந்து இவர் வந்து எவ்வளோ பெரிய திங்ஸாக செஞ்சுருக்காரு, என்னால் நன்றி கடன் எப்படி செய்யுது எனக்கு தெரியல. அதனால நம்ம எவ்ரி ஒன் அவருக்காக டெப்டட் ஆகியிருக்கோம். நன்றி கடன் பண்ணணும்னா எல்லா ரத யாத்திரையிலையும் அவரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். இது என்னோட ஆர்டர். அண்ட் வைஷ்ணவ கேலண்டரிலும் இவரும் அந்த வைஷ்ணவ கேலண்டரில் இருக்கணும். எப்படி பெரிய பெரிய ஆச்சாரியங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறோமோ, டிசப்பியரன்ஸ் டேலாம் நம்ம வந்து நினைவு இது பண்ணுறோமோ, அதே மாதிரி இவருக்கும் அதே மாதிரி பண்ணணும் சொல்லிட்டு ஸ்ரீலா பிரபுபாட பர்சனல் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து இட்ஸ் வெரி கிரேட் சூல். ஒன்று இருந்துச்சு, அவருக்கு வந்து படுக்கும் படுக்கையாக இருக்கும்போது அவருக்கு கொஞ்சோண்டு காசு இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வேணான்னு சொல்லிட்டு அந்த காசு ப்ரௌபாட் கிட்டே கொடுத்துருவேன். நீங்கள் அதே 5,000 திருப்பி ப்ரௌபாட் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து புக்கு அவருக்கு உடல் முடிச்சு அவருக்கு அந்த வந்து மெடிக்கலோட காசுக்கு வந்து அந்த மெடிக்கல் காசே எனக்கு வேணாம் அவருக்கு கொடுத்துட்டு அவர் தெரிஞ்சுட்டான், நான் இப்படியே நான் கிளம்பிடுறேன். சரியா, அது கூட அவருக்கு இட்ஸ் வெரி சச் டெடிகேட் சோல். அவர் வந்து இறக்குறப்ப வயசு வந்து 38 38 இயர்ஸ் அவர் வந்து இறக்குறார். ஸோ ஜெயானந்த பிரபு தாஸ், ஜெயானந்த தாஸ் பிரபு. ஸோ நானும் முன்ன ராஜாத்திர போகிறப்ப நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோ. ஆனால் அப்போ எனக்கு தெரியல இவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மகான். நான் இதெல்லாம் வந்து முக்த ஜீவன், இவங்கெல்லாம் இந்த பௌதிக ஒழுக்கத்தில் வந்து அவங்களாம் ஒட்ட மாட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மெட்டீரியல் நேச்சர் வந்து எப்போ வந்து நம்ம ஐக்கியமாக வருமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த டிசைர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இவர் வந்து இந்த பௌதிகத்திலே ஒட்டவே இல்லை. இது வந்து கிருஷ்ணரே ப்ரௌபாட் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது இவர் அனுப்பியிருக்காரு. ஸோ சச் ஓகே எக்ஸ்பிரஸ். ஸோ இதெல்லாம் நான் ஏன் நம்ம வந்து எவ்ரி கிளாஸ்க்கு வந்து நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர் கதைன்னா ஏன் சொல்கிறோன்னா, இவங்களோட மெர்சி நமக்கு கிடைக்கணும். அட் சேம் டைம் நம்ம எங்கே இருக்கோம் அந்த ஒரு ஸ்கேல் நம்மளும் பார்த்துக்கணும். இவரெலாம் இவ்வளோ டெடிகேட் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நமக்குள்ளே என் உட்பட நானும் சொல்கிறேன், சம்டைம் நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட்லேயோ ஒரு சச்சரவு வரும், இல்லாட்டி ஒரு நம்மளுக்கு வந்து அந்த மூட் கொஞ்சம் அவுட் ஆகிடும், அதெல்லாம் நமக்கு வரும். ஆனால் எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், இது வந்து நார்மல். இது வந்து ஐயோ இது அப்புறம் இது அந்த மாதிரிலாம் ஓவராக இது பண்ணாங்க. எப்போ இந்த மாதிரி வருதோ இந்த மாதிரி வைஷ்ணவரோட வந்து நினச்சிக்கணும். நினைக்கிறப்ப அவர் நினைக்கிற அதுதான் நமக்கு மோட்டிவேஷன். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி வைஷ்ணவருக்காக ஆச்சாரியன் கதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தி வந்து இன்னும் நல்லா பக்தி நல்லா செஞ்சுட்டு இந்த பக்தி தான் கிருஷ்ணர்கிட்டக்கும் அடைய முடியும். பக்தியானாம் அபிஜானாதி, வி ஒன்லி கேன் அட்டைன் கிருஷ்ணா ஒன்லி பை பக்தி, தட் இஸ் பக்தி. ஸோ நம்ம டெவோஷனல் சர்வீஸ் வந்து நம்மளோட சாதன பக்தி ரொம்ப பியூராக நம்ம செஞ்சு சென்டிங்கெல்லாம் நல்லா கரெக்டாக முடிச்சு நம்ம லைஃப் வந்து கிருஷ்ணாக்காக சென்டர் பாயிண்ட் நான் கிருஷ்ணா வச்சுட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இதுதான் என்னோட கிளாஸ்.